வணக்கம். இது ஹிடன் டீடைல்ஸ். வெற்றி என்றால் என்ன? தோல்வி என்றால் என்ன? வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. நீங்க ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க, அந்த இலக்கு நோக்கி ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்கீங்க, சரிங்களா? அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுல வந்துட்டு அந்த இலக்கை அடைஞ்சிங்கன்னா அது வெற்றி. அந்த இலக்கை அடையலை அப்படின்னா அது தோல்வி. சிம்பிளா சொல்றேன், நீங்க இந்த வருஷம் ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய இந்த ஓராண்டுக்கான இலக்கு. இந்த ஓராண்டு இறுதியில நீங்க பார்க்கல, உங்களால 1,00,000 ரூபாயை சம்பாதிக்க முடியல. ஆனா 95,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, இது வெற்றியா தோல்வியா? அது உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 99 மார்க் எடுத்த பொண்ணு அழுதுட்டு இருக்கு, 35 மார்க் எடுத்த பையன் ஜாலியா சிரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு எக்கச்சக்கமான மீம்லாம் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? அந்த பொண்ணுக்கு அதோடைய வெற்றிக்கான இலக்கு 100. அந்த பையனுக்கு அவனுடைய வெற்றிக்கான இலக்கு வெறும் 35 தான், ஜஸ்ட் பாஸ். இப்ப யாரு வெற்றியாளர் யாரு தோல்வியாளர் உங்களால சொல்ல முடியுமா? 35 மார்க் எடுத்தவனுக்கு அவனுடைய மனசாட்சி போய் அது வெற்றி, அது ஆனந்தம், அது நிம்மதி, அது சந்தோஷம். ஆனா 99 மதிப்பெண் எடுத்த பெண்ணுக்கு அது வெற்றி அல்ல, அந்த ஆனந்தத்தை ஏற்றுக்கக்கூடிய மனசு இல்லை, பக்குவம் இல்லை. அப்ப இது யாருடைய தப்பு? நீங்க தான், உங்க மனசாட்சி தான், ஓகேங்களா? அந்த 99 எடுத்த பெண்ணா நீங்க இருக்கணுமா, இல்ல 35 எடுத்த ஆணா இருக்கணுமா? இதெல்லாம் மீம்ல தான் அப்படி போடுவாங்க, ஆனால் ரியல் லைஃப்ல நடக்காது. நிறைய பெண்கள் பாஸ் ஆனா போதும், அப்பாடா கடவுளை, பெண்களுடைய வாழ்க்கை பெரிதும் வெளியே சொல்லப்படுறது கிடையாது, ஓகேங்களா? பசங்க பொண்ணுங்கன்னு நம்ம தான் படிச்சு வச்சிருக்கோம். ஜென்ரலா எல்லாமே அந்தந்த வயசு. இப்போ டீனேஜில் இருக்காங்க, அந்த டீனேஜ் என்னென்னலாம் பசங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் அறிய வைக்கிறது பசங்களுக்கு சந்தோஷம் கெத்து அப்படின்னா அதுலேயும் சில கூட்டங்கள் வட்டாரங்கள் இருக்கு. நம்ம தான் பெண்கள் படிக்கிற பிள்ளைகள் பாஸ் ஆகணும், அது வைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லைங்க. இப்போ காலமே வேற, நடக்கிறதே வேற. மனசுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மனசுனா என்ன, மனசு எது, உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கு, மூளைக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நிறைய பேத்துக்கு பிரிச்சு பார்க்கவே தெரியாது. மனசா மூளையா, மனசு சொல்வதை கேட்பதா மூளை சொல்வதை கேட்பதா அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் முதல்ல உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து புரிய வச்சிடறேன், சரிங்களா? எத்தனை பேத்துக்கு இங்க கிரிக்கெட் பிடிக்கும், சரிங்களா? இப்போ இந்தியா வேர்ல்டு கப்புக்கு 10 டீமுக்குள்ள குவாலிஃபை ஆயிருச்சு அப்படின்னா அது வெற்றியா இல்லையா? கப் அடிச்சாதான் வெற்றி அப்படின்னா குவாலிஃபை ஆனாலும் வெற்றி தான். ஏன்னு கேட்குறீங்களா? ஃபுட்பாலில் இன்னும் பல வருஷமாக அந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்புக்குள்ளே நுழைய இந்தியா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. பல இடங்கள் பின்தங்கி இருக்கு, காண முடியல. ஆனால் கிரிக்கெட்டில் அந்த 10 இடங்களுக்குள்ள இருக்கும். அதனால அந்த உலகக்கோப்பை, அதாவது வெற்றிங்கிறது நீங்கள் படிநிலையாக பிரிச்சுக்கங்க. அந்த படிநிலையை அடையக்கூடிய காலக்கெடுன்னு இருக்கு. அதுதான் நீங்கள் வெற்றியா தோல்வியான அறிவிக்கும். உதாரணத்துக்கு எல்லாரும் 10th எக்ஸாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அந்த 10th எக்ஸாமில் ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 10 மார்க் எடுத்தா பாஸ், சரிங்களா? மொத்தமே அந்த 35 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு வச்சுருக்காங்களா? 35 மார்க் 50 மார்க்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்கு, சரிங்களா? அந்த 10 சப்ஜெக்டில் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் 50 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ், சரிங்களா? 50 மார்க் எடுக்கலைன்னா ஃபெயில், ஓகேங்களா? இது வெற்றியா தோல்வியாங்கிறது இதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் 10 சப்ஜெக்ட்லேயும் என்னதான் கணக்கு வந்தாலும் 50க்கு மேலே எடுத்துட்டீங்கன்னா பாஸ் தான், ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, டவுன் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு, பெஞ்ச் ஃபஸ்ட்டு,
நான் பெஸ்ட்டு நீ பெஸ்ட்னா அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அதெல்லாம் மாற்றிட்டால் அதெல்லாம் உங்களுக்கு அதில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இங்கே வந்துட்டு அந்த மார்க்கை டிபெண்ட் பண்ணி தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டூஸ் அண்ட் டோஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இதை வந்து பேரண்ட்ஸ்க்காக தனியாக சொல்லணும், அதுக்காகவும் ஒரு வீடியோ போடுங்க, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த அந்த 10ஆம் கிளாஸு உங்களுடைய 10ஆம் கிளாஸ் வந்து ஒரு டைம் தான். கரண்ட்டில் நீங்கள் படிக்கும்போது பாஸ் ஆகி போகணும். ஸோ அது பாஸ் ஆகிட்டிங்கன்னா வெற்றி, பாஸ் ஆகலைன்னா தோல்வி. தோல்வி அடைஞ்சாலும் பெருசு இல்லை, எக்ஸாம் எழுதலாம், ஃபீல் பண்ணலாம், பண்ணி கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அதை நீங்கள் மார்க்ஸ் வச்சுன்னு அடுத்தடுத்த கட்டங்கள் நீங்கள் மூவ் ஆகலாம், ஓகேங்களா? எதுவுமே இங்கே வெற்றியும் நிரந்தரம் கிடையாது, தோல்வியும் நிரந்தரம் கிடையாது. உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சிருக்க இலக்கு, நீங்கள் வச்சிருக்க காலக்கெடுக்குள்ளே அடைஞ்சிங்கன்னா வெற்றி, இல்லைன்னா வெற்றிக்கான முதல் படியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது வெற்றிக்கான கடைசி படியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா தான் நான் ஆல்ரெடி உதாரணம் தான் முதலே சொன்னேன். 1,00,000 ரூபா உங்களுக்கு வேணும்னு நீங்கள் இலக்கு வச்சுருந்தீங்க, 95,000 ரூபா தான் உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது வெற்றியாக தோல்வியான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஒரு பைக் வாங்கணும், ஓகேங்களா? முதல்ல பைக் வாங்கணும், தென் அது வந்துட்டு ஹார்லி டேவிட்சன் வாங்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு சுசுகி மேக்ஸ் 100 வாங்குறதுனா மேட்டர் இல்லை, பைக்கு தான் மேட்டர், ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் மனசுக்கு என்ன பண்ணுது? இந்த வீடியோ வெற்றி அடையுமா, இல்லை வெற்றி அடையாமல் போயிடுமா? வெற்றி இந்த சென்ஸ் வியூஸா, லைக்ஸா, டிஸ்லைக்ஸா, கமெண்ட்ஸா, ஷேர்ஸா, எது வேணுமோ அது நீங்களே பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.